Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல fourth sum பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 210ல இருக்கு. Find the coefficient of x power 15 in x square plus 1 divided by x cube whole power 10. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து இதுதான். TR plus 1 is equal to NCR a power n minus r b power r. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இதில் n வந்து எக்ஸ்பான்ஷனோட பவரில் இருக்கிறது 10, எக்ஸ் ஸ்கொயர் தான் ஏ, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் தான் பி, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப். இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ டி ஆர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். இப்போ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n a b இது மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். t r plus 1 is equal to n வந்து 10, அப்போ 10 cr a வந்து x ஸ்கொயர் ஹோல் பவர் n வந்து 10, 10 minus r, b வந்து 1 divided by x cube whole power r is equal to 10 cr. இங்கே xோட பவரில் வந்து 2 இருக்குது, அப்புறம் 10 minus r வெளியில் இருக்குது. அப்போது 2 into 10 minus r. பவரை மட்டும் இங்கே தனியாக செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 2 உள்ள மல்டிப்ளை ஆகும்போது இது 20 minus 2rன்னு வந்துடும். அப்போது எக்ஸுக்கு பவரில் 20 minus 2rன்னு எழுதலாம். எக்ஸ் பவர் 20 minus 2r. இங்கே வந்து 1 divided by x க்யூப்னு இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே r இருக்குது. 3யும் rயும் மல்டிப்ளை பண்ணால் 3r ஆகிடும். இப்போ 3 பவர் x பவர் 3r, அப்போ x பவர் 3r. அடுத்து இஸ் ஈக்குவல் டு 10 cr. இதில் பேஸ் வந்து சேமாக இருக்குது, டிவைடாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்து டிவைடாக இருந்துச்சுன்னா அதோட பவரை நம்ம மைனஸ் பண்ணலாம். இங்கே வந்து பவர் வந்து 20 minus 2rன்னு இருக்குது, இங்கே 3rன்னு இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் 20 minus 2r minus 3r. அப்போது 20 minus 2ம் minus 3யும் minus 5rன்னு வரும். அப்போ பவரில் x பவர் 20 minus 5r சேர்த்து நம்ம எழுதிடலாம். இதில் x பவர் 20 minus 5rன்னு இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க போகிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் பவர் 20 minus 5r is equal to எக்ஸ் பவர் 15. பேஸ் ரெண்டுத்துலையுமே எக்ஸு தான். பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட பவருமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது 20 minus 5r is equal to 15. ப்ளஸ் 20 ஈக்குவல் டு அதாண்டும் போது மைனஸ் 20 ஆகிடும். அப்போ மைனஸ் 5r இஸ் ஈக்குவல் டு 15 minus 20. மைனஸ் 20 ப்ளஸ் 15 5 வரும். 20ல் 15 போயிடுச்சுன்னா 5 வரும். பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இங்கே மைனஸ் 5rன்னு இருக்குது. அப்போ r இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளையில் இருக்க மைனஸ் 5 ஈக்குவல் டு தாண்டும் போது டிவைட் ஆகிடும். அப்போ மைனஸ் 5 டிவைடட் பை மைனஸ் 5, மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது r இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு TR ப்ளஸ் 1 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆரோட வேல்யூ 1ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது T1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10C1 x பவர் 20 minus 5 into 1. காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படி NC1 is equal to NA தான் வரும். அப்போ 10C1 is equal to 10 தான். அப்போ அதுக்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 10 x பவர், இங்கே பவரில் 20 minus 5 into 1 5 தான். அப்போ 20 minus 5 வந்து 15. இப்போ x பவர் 15. கொஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 கேட்டிருக்காங்க. எக்ஸ் பவர் 15க்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் அதோட கோஎஃபிஷியன்ட். அப்போது therefore the coefficient of x power 15
in x square plus 1 divided by x cube whole power 10 is 10.